சென்னையில உள்ளவங்க பழைய காரு, பழைய மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, எந்த விஷயத்துல சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, வருஷா வருஷம் சென்னை ஹெரிடேஜ் ஆட்டோ ராலியில சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, மெட்ராஸ் மோட்டார்ஸ் ஹெரிடேஜ் கிளப் வருஷந்தோறும் செய்யற இந்த சென்னை ஹெரிடேஜ் ஆட்டோ ராலியில பழைய கார்களுடைய அணிவகுப்பை பொதுமக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க. வருஷந்தோறும் இது நடந்துட்டு இருக்கு. இந்த தடவை எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில தொடங்குச்சு. இத பிரத்யேகமா இந்த வருஷத்துக்கான அணிவகுப்பை நம்ம ஜீவா தான் கொடியசைச்சு தொடங்கி வச்சிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை அம்சம் நிறைஞ்ச கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் இதெல்லாம் பங்கு பெற்றுச்சு. இந்த அணிவகுப்புல பழைய கார்களான கிராண்ட் அம்பாசிடர், பத்மினி, இன்னும் சொல்ல போனா நிறைய அந்த காலத்துல உள்ள படங்கள்ல பார்த்த கார்கள்லாம் கூட பங்கு பெற்றிருக்கு இந்த அணிவகுப்புல. நிறுத்தி வச்ச கார்களையும் மோட்டார் சைக்கிள்களையும் வல்லுநர்கள் பார்வையிட்டு எந்த மோட்டார் சைக்கிள் கார் வின் பண்ணிருக்கோ அவங்களோட உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுது. இதுல ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சென்னை நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் இயர் எண்டுல எப்பேற்பட்ட ஃப்ளட் வந்ததுன்னு. இதுல சில பேருடைய கார்கள்லாம் பயங்கரமா சேதாரம் அடைஞ்சிருக்கும். அப்படி இருந்தோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்காவா இந்த அணிவகுப்புல கலந்துக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா நம்ம சென்னை மக்களை பாராட்டியே ஆகணும். ஸோ நீங்களும் இது தெரியாம இவ்வளவு நாள் பழைய கார், மோட்டார் சைக்கிள்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்களா? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அடுத்த வருஷமும் இது நடக்கும். நீங்களும் கலந்துக்கோங்க. ஈஷாவோட 30 வருஷத்துல கோடான கோடி மக்கள் இந்த தியானம்ன்றத உணர்ந்து போயிருக்கிறாங்க. தினம் வீட்லயும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்களே இங்க வந்தப்போ பார்த்தா, நீங்க ஏன் வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வெளியில இருந்து தன்னார்வ தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு